வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது ரெண்டு விஷயம்தான். ஒன்று நிறைய பணம், ரெண்டாவது பொண்டாட்டி. கொஞ்சம் தண்ணி இருப்பேன். ரெண்டாவது பொண்டாட்டி. என்னங்க முட்டை தோசை ஊற்றுவா சாதா தோசை போதுமா? பிளேன் தோசை தாம்மா. பிளெயின் தோசையா? என்னடி இது? பிளெயின் தோசை. பிளேன் தோசையா? ஸ்டார் மாதிரி இருக்குது. பொண்ணு ஊற்றுவா என்னவா? பொண்ணு என்னடி பண்ண? நீங்க தானே ஒன்று வைக்க சொன்னீங்க. ஒன்று வைக்க சொன்ன, தோசை வைக்க சொன்னடி. ஐயோ சாரி. தங்கம் இங்கதான் இருக்கியா? என்ன இல்லை மனசே சரியில்லை, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு வந்தேன். அப்ப மனசு சரியிருந்தா எவகிட்ட போய் பேசுவேன்? ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. நீ டென்ஷன் ஆகுற, நான் அப்புறம் வந்து பேசுறேன். நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். நீ எப்ப வந்தாலும் நான் இப்பதான் இருப்பேன். சொல்லிட்டு போ, எவகிட்ட பேசுவேன்? மனசு சரியில்லைன்னா எவகிட்ட பேசுவேன்? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பெரிய பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா காரு பங்களா சொத்து சுகம் நல்லா வாழ்ந்துருக்கலாம். ஏண்டி அவன் 50 பவுன் கேட்டான் தாண்டி என்ன கல்யாணம் பண்ண? என்னங்க ஒரு அண்ணன் நம்புறது எப்படியும் உங்க சொந்தக்காரதா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மொக்க போடுவாங்க. யாருன்னு கேளுங்க. ஹலோ, சரண்யா இருக்காங்களா? அவ குளிச்சிட்டு இருக்கா. நீங்க? நான் காலையில குளிச்சுட்டேங்க. இல்லைங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வீட்டுல இருந்தாங்க பேசுறேன். பேர் என்னன்னு கேட்டேங்க. உங்க பேரை என்கிட்ட கேக்குறீங்க? இல்லைங்க, குளிச்சுட்டு வந்தா என்னன்னு சொல்றது? துண்டை எடுத்து தொடை சொல்லுங்க. இல்லைங்க, உங்க பேரு நீங்க எங்க இருந்து பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுவேன். நான் ஃபோன் பண்ண சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். நான் வச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவதான் என் லைஃப். கெடுக்க வந்தவ. உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்தா நான் பிரம்மச்சாரியா சந்தோஷமா இருந்திருப்பேன். அப்பயே எங்க அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த பையன் நமக்கு தேவையில்லை, உனக்கு கல்யாணம் பண்ணாதன்னு. எங்க மாமியார் அப்பயே காப்பாத்தலாம்னு நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்பா, ஃப்ரெஷ்ஷான மீன். நீ வைக்கிற குழம்பு இந்த தெருவே மணக்கணும். தெருதானே எப்படி மணக்குது பாருங்க இன்னைக்கு. ஓ அப்படியா விஷயம்? என்ன வெயில். என்னங்க மீன் குழம்பு வைக்கணும், எங்க போய் சுத்திட்டு வர? நீங்க தானே சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? சரியா போச்சு போ. 2 செகண்ட்ல மறந்துட்ட. மீன் வேணும் குத்து. மீன் குழம்பு வச்சா இந்த தெரு பூரா மணக்கணும் நீ தானே சொன்ன. ஆமா, அதான் மீன் கழுவுன தண்ணி எடுத்துன்னு போய் இந்த தெரு பூரா தெளிச்சுட்டு வரேன். நீயும் கொஞ்சம் நோண்டி பார்த்துக்கோ, அப்புறம் மீன் குழம்புல வாட வரலன்னு சொல்ல போறேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நம்ம ஊருதான் கடைசி சம்சாரம் அது மின்சாரம். போய் கொரியர்காரன் வந்து நம்ம போய் வாங்க. பல நம்ம மரத்துல காய்க்குது. டெய்லியும் வெட்டிஞ்சா போதும், கொரியர்காரன் தொல்லையே தாங்க முடியல. போய் வாங்க போ. ஆமா, இவர் தினைக்கும் பணத்தை கொடுத்து வச்சுக்கிறாரு. நாங்க தினைக்கும் ஆர்டர் போட்டுனே இருக்கிறோம். மேம் கொரியர் மேடம். நான் கொரியர்காரன் தானே? இல்லையே, வேற யாரு? உன் வீணா போன ஃப்ரெண்ட் வந்து உன்னை கேட்டாரு, நீ வீட்டுல இல்ல சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க அம்மா எங்க
சும்மா பட்டி கருப்பட்டிய வாசம் என்ன ஏன் தாலி சிரிச்சுட்டு உட்காந்துக்கிற வாசல்ல? சிரிக்கிற நான் அழுவுறேன்டி. ஏன் அழுவுறீங்க? அது அடி கேக்குறேன். சரி, நான் ஏங்க, கேக்குறேன். ஒரு வார்த்தைக்கு சொன்னா அதுக்கு அடி போறா. சரி, எதுக்கு அழுகுறீங்க? அது ஒண்ணு இல்லடி, நான் ஒரு 2-3 பேர்கிட்ட கடை வாங்கியிருந்தேன்ல, ஆமா கனவுல அவங்க எல்லாம் கழுத்து நெரிக்கிற மாதிரியே நான் அந்த ஏத்தப்புல மாமரம் ஆமா. அதை வச்சு தொங்குற மாரி கனவு வந்துச்சுடி. உங்களுக்குதான் பழைய ஜெகத்துல எதுக்கு அந்த கிளம்பி வச்சுட்டீங்க? கிளைய பிடிச்சதுவாங்க. ஏய் தூக்கு மாட்டேன்டி. என்ன சொல்றீங்க? ஐயோ, ஏன் அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கிறீங்க? நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? 30,000 தானே? ஒரு நிமிஷம் இருந்து வரேன். இப்பதான் இங்க வீட்டுக்கு உனக்கு திறமை 10-20 மாசம் வச்சு பண்ணும். எவ்வளவு சிறப்பு. நம்மளுக்காக விட்டு அவனுக்கு சந்தேகம் வரும். தப்புதான் மாட்டோம். விஷயம் வாங்க போலாம். எதுக்கு கட்டி அவங்க கனவுல தானே நெருக்கி வந்தாங்க. ஐயோ, அவங்கள வெட்டுறதுக்கு இல்லையா? நீங்க தொங்க நீங்க மாதிரி கனவு கண்ணி பாருங்க அந்த கேர அதை வெட்டிட்டா பிரச்சனையே கிடையாது. தங்கம் என்ன பண்ற? என்னமா பண்ற? உனக்கு என்ன சாப்பிட்டியா தங்கம்? சாப்பிடல வாங்கி தர போறியா? ஏன் தங்கம் சண்டை போடுற? என்ன பார்த்தா சண்டைக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? என்ன அப்படி பேசுறா? என்னவா இருக்கும்? நெட்டு காலி ஆயிடுச்சா? போர் அடிக்குதுங்க. என்ன ரொம்ப நேரமா யாருக்கும் ட்ரை பண்றேன், எடுக்க மாட்டேறாங்க. யாரு? சரி, நேற்று ஒரு சாமியாரை பார்த்தேன். இன்னைக்கு 2 மணி நேரம் மௌனம் சொன்னாரு. அதான் இன்னைக்கு ஆஃபீஸ் மீட்டிங் வேறு வச்சிருக்கானுங்க. என்ன பண்ணதுன்னு தெரியல. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. அவங்க கால் பண்ணாங்கன்னா கொஞ்சம் எடுத்து பேசு, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. நான் சொல்றேன். உங்க மேனேஜர் கால் பண்றாங்கப்பா. ஹலோ ஹலோ, சார் இருக்காங்க? இருக்காரு மேடம். அவர் வந்து கொஞ்சம் மௌன விரதம், அதனால உங்களுக்கு கால் பண்ணாரு, நீங்க எடுக்கல. அதான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. ஓ சாரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். எவன் கூட போனீங்கன்னு கேக்குறேன். ஹலோ மேடம், நான் கொஞ்சம் எம்டி கூட பேசிட்டு இருந்தா ஒரு தப்பா பேசுவானா சொல்லுங்க. உங்க மேனேஜரை வாயை மூட சொல்றாரு மேடம். வாட் நான்சென்ஸ். உங்களை 2 மணி நேரம் வந்து போ சொல்றான் மேடம். அடிமையில இந்த ஆளுக்கு என்ன பேசுவார் அவரு? 1 மணி நேரம் வந்து போ சொல்றான் மேடம். நாளைக்கு ஆஃபீஸ் வர அவனுக்கு இருக்குது.